பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 39 வசனம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் என்று அழைக்கப்பட்ட போதகர் ஸ்பர்ஜன் ஒரு நாள் தன்னுடைய நண்பர் ஒருவரோடு நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவர் நடப்பதை நிறுத்திவிட்டு தான் சென்று கொண்டிருந்த அந்த சாலையின் ஓரத்தில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து முடித்தவுடன் மீண்டும் நடந்து சென்றார். இதை பார்த்த அவருடைய நண்பர், நீங்கள் ஏன் நடப்பதை நிறுத்தி கொண்டு திடீரென்று ஜெபிக்க ஆரம்பித்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு போதகர் ஸ்பர்ஜன், ஏதோ மேகம் போன்ற ஒன்று என்னுடைய ஆத்துமாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில் வருவதை என் ஆவியில் உணர முடிந்தது. என்னுடைய நேசரையும் என்னையும் பிரிக்கிற எந்த காரியத்தையும் சொற்ப நேரம் கூட நான் அனுமதிக்க விரும்புவதில்லை. ஆகவே தான் அங்கே நின்று, ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில் ஏது வராமல் காத்துக்கொள்ளும், எந்த பாவமும் அக்கிர சிந்தைகளும் என்னை உம்முடைய உறவில் இருந்து பிரித்து விடக்கூடாது என்று ஜெபித்து விட்டு வந்தேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போதகர் ஸ்பர்ஜனை போல நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த உறவில் எந்த விரிசலும் வராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் நமக்கும் இடையே உறவை விரிசல் உண்டாக்குற அநேக சத்துருடைய வல்லமைகள், உலக ஆசைகள், உலக காரியங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நம்மை சூழ்ந்திருக்கிற நெருங்கியிருக்கிற அந்த பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட கட வேண்டும். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உறவில் எந்த விரிசலும் வராமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த போதகரை போல நாம் என்ன செய்யணும்? கவனமாக ஒவ்வொரு நாள் நமக்கும் ஆண்டோருக்கும் இடையே வருகிற அந்த உறவை பிரிக்கிற எல்லா காரியத்தை விட்டு விலகி நாம் கர்த்தருக்காக வைராக்கியமே வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் சீமோன் பேதுருவை அழைத்தார். மீன் பிடித்து கொண்டிருந்த அவர்களை தன்னுடைய ஊழியத்துக்காக அழைத்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு இந்த சீமோன் பேதுரு மறுபடியும் மீண்டும் தன்னோடு கூட இந்த சீசர்களை அழைத்து கொண்டு மீன் பிடிக்க போய்விட்டார். மீன் பிடிக்கும்போது ஒரு மீன் கூட பிடிக்கலை. இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு அந்த பேதுரு, மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை சந்திக்கிறார். சந்தித்து ஏராளமான மீன்களை பிடிப்பதற்கு உதவி செய்கிறார். அந்த பேதுரு வந்தது இயேசு என்பதை அறிந்து கடலில் குதித்து விடுகிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சில நாட்களில் பேதுருடைய வாழ்க்கையில் உலக காரியங்கள் வந்து இயேசு விட்டு பிரித்தது. இப்போ இயேசு அவன்கிட்ட கேட்குறாரு, பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்குறார். மறுபடியும் கேட்குறார், பேதுரு, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்குறார். 3வது முறை கேட்குறார், பேதுரு, என்னை நேசிக்கிறாயா, என் மீது அன்பாக இருக்கிறாயா என்று கேட்ட உடனே, ஆண்டவரே என்று சொல்லி அழுகிறான். உடனே சொல்ல, என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போது ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதன் மேலே மிகுந்த கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஒருத்தரையும் அவர் இழந்து போக விருப்பமில்லாதவர், நம்மை நேசிக்கிறவர். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாதபடி கிறிஸ்துவோடு கூட வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மை கொண்டு அவருடைய பணியை செய்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் அதை உணர்ந்து நமக்குள் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றிவிட்டு நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. நாம் ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் அன்பால் கவரப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு நம்மை அவர் நேசித்து அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். அந்த விலையேறப்பெற்ற அந்த அன்பை நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் நாம் இயேசுவோடு கூட நெருங்கி வாழ நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற எல்லா பாவ காரியங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிற விலக்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கண்டுபிடித்து அதை அழிக்க, முற்றிலும் அழித்து நாம் கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாழ நமக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவே இருக்கிற பிரிவினை உண்டாக்குற எல்லா காரியத்தையும் அகற்றி போட்டு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை ஆண்டவர் வழி நடத்துவார், நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே,
இந்த காலை நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் உமக்கும் எங்களுக்கும் நடுவே இருக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் விட்டு விலக, ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் விலகாதபடி, ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டு பிரிக்கிற எல்லா காரியத்தையும் நாங்கள் விட்டு விலக உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆஸ்வதிக்க பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் bless you. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.